இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கக்கூடிய அந்த போர் பதற்றம் என்று தனியே போகுது என்று தெரியவில்லை. நண்பர்களே, நாம் ஏற்கனவே கூறியவாறு மிக பெரிய அளவிலான போர் ஒன்று வந்தால்தான் இது ஒரு முடிவுக்கு வரும் போல் தெரிகிறது. அந்த போரை நிச்சயம் சீனா அல்லது அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளில் ஏதேனும் ஒன்று துவக்கி வைக்கும் என்று தெரிகிறது. நண்பர்களே, ஏனென்றால் சீனா தென் சீன கடல் பகுதி முழுவதும் தனக்கு சொந்தம் என்று கூறிக்கொண்டு பிலிப்பைன்ஸ் நாட்டுடனும், ஜப்பான் நாட்டுடனும், சவுத் கொரியா நாட்டுடனும், தைவான் நாட்டுடனும் அவ்வப்போது சச்சரவுகளை வளர்த்து வருகிறது. பிலிப்பைன்ஸ் நாட்டின் கடலோர கப்பற்படைக்கும் சீன நாட்டின் கடலோர கப்பற்படைக்கும் இடையே ஏற்கனவே தகராறு நடந்து வருவதால் தாராளமாக அனைத்து நாட்டு கப்பல்களும் இந்த தென் சீன கடற்பகுதியில் செல்லலாம் என்பதை நிரூபிப்பதற்காகவும் சீனாவை பயங்காட்டுவதற்காகவும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு போர் உத்தியை ஒன்று நடத்தின. இந்த போர் உத்தியை நடந்து கொண்டிருக்கும் போது சீனா தன்னுடைய விமானப்படை மற்றும் கப்பற்படை ஆகியவற்றை சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த போர் உத்தியை அது செய்ய ஆரம்பித்தது. தனது எல்கையை பராமரிப்பதற்காக தான் இவ்வாறு செய்வதாக சீனா கூறியது. நண்பர்களே, ஆனால் சீனாவை பயங்காட்டுவதற்காகத்தான் அமெரிக்கா இந்த பிராந்திய நட்பு நாடுகளை அழைத்து கொண்டு தென் சீன கடல் பகுதியில் போர் ஒத்திகை செய்தது. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் ஜப்பான், பிலிப்பைன்ஸ் ஆகிய இரு நாடுகளையும் அமெரிக்காவிற்கு அழைத்து இந்த தென் சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு மேற்கு புறம் உள்ள அந்த கடற்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் அது சம்பந்தமான நடவடிக்கைகளை எடுப்பதற்காகவும் பேச்சுவார்த்தை நடவதற்காக பிலிப்பைன்ஸ் மற்றும் ஜப்பான் ஆகிய இரு நாடுகளையுமே அமெரிக்கா அழைத்துள்ளது. அங்கு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக உள்ளது. நண்பர்களே, இந்த வீடியோவை தயவுசெய்து கடைசி வரை பாருங்கள். முக்கியமான நாட்டு நடப்புகள் இருக்கின்றன. நண்பர்களே, கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு ஆதரவாக இந்த மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும், அமெரிக்காவை சேர்ந்த பிராந்திய நட்பு நாடுகளும் நமது இந்தியாவை பலவாறு பாராட்டின. நமது இந்தியாவிற்கு அளவுக்கு அதிகமான மரியாதை மற்றும் மதிப்பு போன்றவற்றை நமக்கு கொடுத்து வந்த நண்பர்கள். ஆனால் தற்போது அமெரிக்கா அவற்றிலிருந்து சற்று விலகி செல்வதாக தெரிகிறது. நண்பர்களே, ஏனென்றால் நமது இன்றைய நியூஸ் சேனலில் நாம் பல முறை தெரிவித்துள்ளோம், அமெரிக்காவை நம்பி எந்த காரியத்திலும் நமது இந்தியா இறங்க முடியாது. இதற்கான பல அனுபவங்கள் இதற்கு முன்னால் ஏற்பட்டுள்ளன என நமது இன்றைய நியூஸ் சேனலில் நாம் பல முறை தெரிவித்துள்ளோம். நண்பர்களே, கனடாவில் குர்தீப் சிங் நிசார் அவர்களை படுகொலை செய்வதற்கு இந்தியா உடந்தையாக இருந்தது என கனடா நாடு அறிவித்த போது அமெரிக்கா இந்த விஷயத்தில் சற்று கடுப்பானது. நமது நட்பு நாடான கனடாவில் உள்ள ஒரு கனடா நாட்டு பிரஜையை, ஆனால் அவர் இந்திய நாட்டைச் சேர்ந்தவர், இந்தியாவில் பிறந்தவர், அங்கு சென்று கனடாவில் குடியுரிமை பெற்றுள்ளார். ஆக கனடாவில் குடியுரிமை பெற்ற குர்தீப் சிங் நிசார் அவர்களை கொன்றது இந்தியா என்ற செய்தியை அந்த 5 நாடுகளைச் சேர்ந்த கூட்டமைப்பின் உளவுத்துறை கனடாவிற்கு கொடுத்து, இவ்வாறு இந்தியாதான் அந்த குர்தீப் சிங் நிசார் அவர்களை கொன்றது என்ற ஒரு தகவலை கொடுத்தவுடன் அமெரிக்கா நம் மீது சற்று கடுப்படைந்தது. ஆகவே நம்மை விட கனடா தான் அமெரிக்காவிற்கு மிக சிறந்த நட்பு நாடு. ஆகவே இந்த கனடாவிற்கு வேண்டிய உதவிகளை செய்து இந்த கொலையை செய்து யார் என்பதை கண்டுபிடிக்கவும் அந்த கொலையாளர்களுக்கு தண்டனை வழங்குவதற்கும் இந்தியா உதவி செய்ய வேண்டும் என்று இந்தியாவிற்கு அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தது. நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த குர்பத்வந்த் சிங் என்ற ஒரு சீக்கியர், அவர் கனடாவில் குடியுரிமை பெற்றுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவிலும் அவர் குடியுரிமை பெற்றுள்ளார். ஆகவே தற்போது அமெரிக்கா குடியுரிமை பெற்ற ஒரு நபராக இருக்கிறார் அமெரிக்காவில். அவர் மீது அவரை கொலை செய்வதற்கு நமது இந்திய நிறுவனத்தைச் சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி முயன்றார் என்று கூறி அவரை கைது செய்து வைத்துள்ளனர் அமெரிக்காவின் நட்பு நாடான செகஸ்லோவாக்கியாவில். நமது இந்தியா அது சம்பந்தமாக கூறும்போது அவர் ஒரு சரியான முழுமையான திறமையுள்ள அதிகாரி அல்ல, இந்திய அமைப்பில் அவர் பணியாற்றவில்லை, அவர் பணியாற்ற அமைப்பிலிருந்து அவர் தற்போது விலக்கப்பட்டுள்ளார் என ஒரு பதிலை கொடுத்து அமெரிக்காவிற்கு ஒரு பதிலை கொடுத்து முடித்தது. ஆனால் அந்த பதிலை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பதிலின் அடிப்படையில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அந்த புலனாய்வுத்துறை அதிகாரி அவர் மீது நடந்து வரும் நீதிமன்ற வழக்குகளை இவ்வாறு இந்தியா அளித்த பதில் எந்த விதத்திலும் காப்பாற்றாது என்று தெரிகிறது. நண்பர்கள், அதற்கடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்தியா ரஷ்யாவுக்கான
கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும், ரஷ்யாவை கண்டிக்க வேண்டும், உக்ரைன் நாட்டின் மீது போர் தொடுப்பதை கண்டிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் மேற்கத்திய நாடுகளில் எல்லாமே சேர்ந்து இந்தியாவை வலுக்கட்டாயமாக அழுத்தம் கொடுத்தன. ஆனால் இன்று வரை ரஷ்யாவுக்கு எதிராக இந்தியா எந்த விதமான கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. ஆகவே இதுவும் அமெரிக்காவை சற்று அதிகமாக கோபப்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் தற்போது பாகிஸ்தானிலிருந்து ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. பாகிஸ்தானில் தேடப்பட்டு வரும் 20க்கும் மேற்பட்ட இந்த டெரரிஸ்டுகள், தீவிரவாதிகள் காணாமல் போயுள்ளனர். அவர்களை கொன்றதன் பின்னணியில் இந்தியா உள்ளது என்று பாகிஸ்தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இதுவும் அமெரிக்காவை சற்று கோபப்படுத்தியுள்ளது. ஆகவே இந்தியா இவ்வாறு வளர்ந்து வருவது இந்தியாவை வளரவிடக்கூடாது என்ற நோக்கத்தில் அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் மிக கவனமாக இருக்கின்றன நண்பர்கள். ஏனென்றால் அமெரிக்கா வளர்த்து விட்ட நாடு தான் சீனா. தற்போது அமெரிக்காவை எதிர்கொள்வதற்காக, அமெரிக்காவை தாக்குவதற்காக சீனா தற்போது தயாராக உள்ளது. சீனாவை எதிர்த்து தாக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகத்திலும் நேட்டோ நாடுகளும் அமெரிக்காவும் உள்ளது. இருந்தாலும் போர் என்று ஒன்று வந்தால்தான் அதில் எந்த நாடு மிக திறமையான நாடு என்பதை நமக்கு தெரிய வரும் நண்பர்களே. ஆகவே இந்த அடிப்படையில் பார்த்தோமானால் அமெரிக்கா, நேட்டோ நாடுகள், மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவின் பிராந்திய நாடுகளான ஜப்பான், தைவான், தென்கொரியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் இந்தியாவுடன் நட்புடன் இருப்பது போல் நடத்தி கொண்டாலும் இவை எல்லாமே அமெரிக்காவின் சொற்படி கேட்கக்கூடிய நாடுகள் நண்பர்கள். அமெரிக்கா என்ன செய்கிறதோ அதை போன்று இவர்களும் செய்து அதை அமெரிக்காவுடன் நட்பேறு இருக்கக்கூடிய நாடுகள் இந்த நான் சொன்ன மேற்கத்திய நாடுகளும் இந்த அமெரிக்காவின் பிராந்திய நட்பு நாடுகளும். ஆகவே இந்தியா வளர்ந்து விடக்கூடாது, இந்தியாவை ஆதரவாக எந்த விதமான வார்த்தைகளும் சொல்லி அந்த நாட்டை பெரிய நாடாக ஆக்கிவிடக்கூடாது. அவ்வாறு ஆக்கிவிட்டால் நமக்கு அது எதிரி நாடாக மாறிவிடும், நம்மை கட்டுப்படுத்தும் நாடாக மாறிவிடும் என்ற அர்த்தத்தில் பல மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவின் நட்பு நாடுகளும் அமெரிக்காவும் தற்போது இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்களை கூறி வருகின்றன நண்பர்களே. சீனாவை எதிர்ப்பிற்கு இந்தியா வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக நாம் ரஷ்யாவிடமிருந்து இராணுவ தளவாடங்களை வாங்கினாலும், எந்த இராணுவ ஆயுதங்களை வாங்கினாலும் அமெரிக்கா அதற்கு எதுவும் கூறாமல், நம் மீது பொருளாதார தடைகளை விதிக்காமல் சற்று விலகியே இருக்கிறது. இதன் காரணமாக நமது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து அளவுக்கு அதிகமான எண்ணெய்களை வாங்கி அவற்றை சுத்திகரிப்பு செய்து சற்று கூடுதலான விலைக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு விற்பனை செய்து கொண்டு வருகிறது. இதன் காரணமாகவும் அமெரிக்காவிற்கு சற்று கோபம் அதிகரித்துள்ளதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே இந்தியாவை தன் பக்கம் வைத்துக்கொண்டு சீனாவிற்கு எதிராக போரிட வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அமெரிக்கா இருக்கக்கூடும். நாம் ஏற்கனவே நமது இந்திய நியூஸ் சேனலில் பல முறை விவாதித்துள்ளோம் நண்பர்களே. அமெரிக்கா நேரடியாக முதலில் எந்த ஒரு சண்டையிலும் இறங்காது. அடுத்த நாடுகளை போரில் கலந்து கொள்ள செய்து அவர்கள் சண்டையிடும்போது வேண்டிய ஆயுதங்களை சப்ளை செய்து கடைசி நேரத்தில் வேண்டும் என்றால் அந்த போரில் அமெரிக்கா இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்தியாவை சீனாவிற்கு எதிராக வளர்த்துவிட்டு சீனாவிடம் சண்டையிட வைக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் அமெரிக்கா இருக்கலாம் போல தெரிகிறது நண்பர்களே. ஆனால் அது தன்னுடைய அந்த நாட்டாண்மை தன்மையை விடுவதில்லை. அமெரிக்காவுக்கு அனைத்து நாடுகளும் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அமெரிக்கா கூறுவதை அனைத்து நாடுகளும் கேட்க வேண்டும். அமெரிக்காவின் இராணுவ தளங்களை தங்களது நாட்டில் பிற நாட்டில் அமைப்பதற்கு அந்த நாடுகள் அனுமதிக்க வேண்டும். அமெரிக்காவிலிருந்து இந்த நாடுகள் தங்களுக்கு தேவையான ஆயுதங்களை அமெரிக்காவிலிருந்து தான் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த நாடும் அதற்கு நட்பு நாடு கிடையாது நண்பர்களே. இந்தியாவை சீனாவுக்கு எதிராக வளர்த்து விடலாம் என்ற நோக்கத்தில் தான் அது உள்ளதே ஒழிய பாகிஸ்தானையும் அது வளர்த்து வருகிறது. பாகிஸ்தானில் தற்போது பிரதமர் பதவியேற்ற போது பாகிஸ்தானின் பிரதமர் திரு ஷபாஸ் ஷெரீப் அவர்களை வரவேற்று இரு நாடுகளுக்கும் இடையேயான பல ஆண்டுகளான இந்த நட்புறவு தொடர வேண்டும் என ஜோ பைடன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளதாகவும் சில வாரங்களுக்கு முன்பு தகவல் வந்த நண்பர்களே. ஆகவே நம்முடைய எதிர் நாடான பாகிஸ்தானையும் தூண்டி விட்டு கொண்டு நம்மையும் நண்பனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறிக்கொண்டு இரண்டு நாடுகளும் எவ்வாறு அமெரிக்கா ஒன்றாக இழுத்துச் செல்லும், இது நடக்கக்கூடிய காரியமில்லை. ஆகவே நமக்கு ஆதரவாக நடப்பது போல் நடந்து கொண்டு அந்த பக்கம் பாகிஸ்தானையும் தூண்டி கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்தியாவை வளரவிடக்கூடாது, இந்தியாவை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டுமானால் பாகிஸ்தானையும் நாம் வளர்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் அமெரிக்கா செயல்பட்டு வருகிறது நண்பர்களே. இந்தியா பல விதத்தில் முன்னேறிவிடக்கூடாது. இந்தியா மிக சிறந்த
பொருளாதார வளர்ச்சி நாடாக மாறிவிடக்கூடாது. பொருளாதாரத்தில் 3வது இடத்திற்கு, உலகிலேயே 2வது இடத்திற்கு அது வந்துவிடக்கூடாது என்பதில் இந்த மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவின் பிராந்திய நாடுகளும் மிக கவனமாக இருந்து வருகின்றன. நண்பர்கள், நமக்கு சில ஆயுதங்களை கொடுப்பது போன்று அமெரிக்கா நடித்தாலும் அவ்வாறு கொடுத்து இந்தியா அமெரிக்கா பக்கம் இருக்கப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் அமெரிக்கா அவ்வாறு செய்து வருகிறது. அவ்வாறு சில ஆயுதங்களை கொடுப்பதன் மூலம் ரஷ்யா பக்கம் இந்தியா செல்ல விடாமல் பார்த்து கொள்ளலாம் என்ற அர்த்தத்திலும் சில தொழில்நுட்பங்களையும் சில ஆயுதங்களையும் இந்தியாவிற்கு அமெரிக்கா கொடுத்து வருகிறது. நண்பர்களே, முழுமையாக இந்தியாவை அமெரிக்கா எந்த காலத்திலும் ஆதரிக்காது, உதவாது என்பது நாம் பல வருடங்களாக அதை பார்த்து வந்துள்ளோம். நண்பர்களே, ஆகவே இந்தியா தனது சொந்த காலில் இருந்து தனது சொந்த கண்டுபிடிப்புகளின் மூலம் நமது இராணுவத்தையும் நமது நாட்டின் பொருளாதாரத்தையும் நமது நாட்டின் பாதுகாப்பையும் நாம் கவனித்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நமது இந்தியா உள்ளது. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோஸ் இதனை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.